பொம்பள பிள்ளைங்கள பெத்துக்காதீங்க நான் சொல்றேன். எல்லாரும் போய் அபார்ஷன் பண்ணிடுங்க. இந்த கேரளாவுல பொண்ணு இருக்கு, ஆந்திரா, கர்நாடகா எல்லாத்துலயுமே கல்யாணம் பண்ணிட்டு வாங்க. இந்தியா முழுக்க போய் கல்யாணம் பண்ணிட்டு வாங்க. எது பண்ணாலும், இந்தா தோடு வாங்கி தரேன், நகை வாங்கி தரேன். நான் உனக்கு இதெல்லாம் வாங்கி குடுத்தேன்ம்மா. ஆனா கல்யாணத்த மட்டும் எங்கள செலக்ட் பண்ண விடுன்றது. போய் பார்த்தா வீட்ட பார்க்கறது, மாப்பிள்ளைய பார்க்கறது, வீட்ட பார்க்கறது. அவன் கல்யாணத்துக்கு அப்புறம் அடிக்கிறது, கொடுமைப்படுறது பண்ணா, அவன் கொஞ்சம் கொஞ்சமா திருந்திருவான்றது. அப்புறம் 2 வருஷத்துக்குள்ள குழந்தை பிறந்துரும். உங்க முகரைகளுக்கெல்லாம் பொம்பள பிள்ளை தேவையா? இந்த பொம்பள பிள்ளை பொறந்தா அம்மா, அப்பாவுக்கு பயப்படணும். கூட பிறந்தவங்களுக்கு பயப்படணும். கல்யாணம் பண்ண போற வீட்ல மாமனார் அந்த அந்த குடும்பம், ஹஸ்பண்டு எல்லாருக்குமே பயந்துகிட்டே இருக்கணும். எதுக்கு பயந்துகிட்டே இருக்கணும்? நல்ல வேளை நான் தப்பிச்சு வந்துட்டேன் இந்த ஊருக்கு. எதுக்கு நீங்கலாம் பொம்பள பிள்ளைய பெத்துக்கிறீங்க? நான் திரும்பவும் சொல்றேன், நீங்க உயிரற்ற பொருட்கள வாங்கி, வாங்கி, வாங்கி குடுத்து, அதுகளோட அறிவ மட்டுப்படுத்தி, அதுகள கேவலப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு தெரியாதா? ஒரு 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 சின்ன பிள்ளை என்கிட்ட சொல்லுது. ஒரு சின்ன பிள்ளை சொல்லுது. நான் பெரிய பொண்ணானா அந்த பையன தான் கல்யாணம் பண்ணுவேன்னு. ஏன்னு கேட்டா, அவன் தான் ரொம்ப நைஸா என்கிட்ட பேசுறான். அன்பா பேசுறான். ஹி இஸ் வெரி நைஸ் டூ மீ. நைஸ்னா என்ன? நல்ல விதமா பழகுறது. இந்த நல்ல விதமா ஒருத்தன் பழகுறானா இல்லையான்னு கூட ஒரு பெண்ணுக்கு கண்டுபிடிச்சு செலக்ட் பண்ண தெரியாதா? இல்ல அவ்வளோ அதாவது யாருமே காதல்ல நடிக்கவே தேவையில்ல. உண்மையிலேயே பிடிச்சிருந்தா 2 பேரும் கல்யாணம் பண்ணி நிம்மதியா இருக்கலாம். நல்ல கணவன் மனைவி, நல்ல அம்மா, அப்பா. அப்படியே பிள்ளைங்க அப்படியே போய்க்கிட்டே இருக்கணும் சந்தோஷமா. எந்த குருவி எந்த இன்னொரு குருவிய கொத்திக்கிட்டே கிடக்குது. கொத்துச்சுன்னா அது ஓடி போயிறாதா? கொத்துச்சுன்னா போகணும். கண்டிப்பா ஆண் கொடுமை பண்ணாலும் சரி, பெண் கொடுமை பண்ணாலும் சரி, போகணும் அங்கருந்து. பிள்ளைங்கலாம் அத பார்த்து பார்த்து வளர்ந்து அது மென்டல் ஆயிடாது. மென்டல்னா சட்டைய கிழிச்சிட்டு போறதா மென்டலா? ஏன் எவனாவது சைக்கோ இருக்கிறான்னா, அவன் சைக்கோட்ட கேட்டு பாருங்க. உங்க அம்மா, அப்பா எப்படி வீட்ல நடந்துக்கிட்டாங்கன்னு. அந்த 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 பொண்ணோட அம்மா, அப்பாவெல்லாம் பார்த்தா எனக்கு மனுஷங்க மாரியே தெரியல. ஒரு கண்ணுல ஒரு அன்பு இருக்கா? கண்ணுல ஒரு அருள் இருக்கா? ஒண்ணுமே இல்ல. ஒரு இரக்கம் இல்ல. ஒரு நாகரிகமே இல்ல. காசு ஏற ஏற அறிவு வேலை செய்ய மாட்டேங்குது. மனசு என்கிட்டலாம் எத்தன மில்லியன் 100 மில்லியன் இருந்தா கூட நான் இதே போல தான் இருப்பேன். அதான் சென்ம புத்தி செருப்பால அடிச்சாலும் போகாதும்பாங்க. இவங்க திமிரத்தான் உருவாக்கிட்டு இருக்காங்க. கோயம் திமிரத்தான் உருவாக்கிட்டு இருக்காங்க. மறுபடியும் நான் சொல்லி முடிச்சிடுறேன். அதாவது நம்ம தமிழ் சமூகத்துல வேற மொழிக்காரங்கலாம் கலந்து பிரச்சனை பண்றாங்கன்னு ஒரு பேச்சு இருக்குது. அது கிடக்கட்டும்.